காவிரி பிரச்சினையில் உச்சநீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த தயங்கும் கர்நாடக மாநில அரசுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அம்மாநில மக்களுக்கும் நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து மத்திய அரசுக்கு கர்நாடக அரசு கடிதம் எழுதியது ஏன் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், மக்கள் பிரதிநிதிகளும் நீதிமன்ற உத்தரவுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டனர். கர்நாடக அரசின் கோரிக்கையை நிராகரித்த நீதிபதிகள் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவில் மாற்றம் செய்து இன்று முதல் 20ஆம் தேதி வரை 12,000 கன அடி நீரை திறக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுக்கு இணங்க காவிரியில் 50 TMC அடி தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு சார்பில் இடைக்கால மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம், கர்நாடக அரசு காவிரியில் தமிழ்நாட்டுக்கு தினமும் வினாடிக்கு 15,000 கன அடி வீதம் 10 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட கடந்த 5ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் காவிரியில் தண்ணீர் திறந்து விடுமாறு உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நிறுத்தி வைக்க வேண்டும் என கர்நாடக அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு தமிழக அரசு சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை என்றும், நீதிமன்ற உத்தரவுப்படி கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்றும் தமிழக அரசு தனது பதில் மனுவில் வலியுறுத்தியுள்ளது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் திரு தீபக் மிஸ்ரா, திரு யூ லலித் ஆகியோர் அடங்கிய அமர்வு, உச்சநீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த தயங்கும் கர்நாடக அரசுக்கும் உத்தரவுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தி வரும் கர்நாடக மக்களுக்கும் கடும் கண்டனம் தெரிவித்தனர். சட்டத்தை யாரும் கையில் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றும் நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். நீதிமன்ற உத்தரவு குறித்து மத்திய அரசுக்கு கர்நாடக அரசு கடிதம் எழுதியது ஏன் என்றும் கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், மக்கள் பிரதிநிதிகளும் நீதிமன்ற உத்தரவை மதித்து நடக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டனர். தமிழகம் மற்றும் கர்நாடக அரசுகளின் வாதங்களை கேட்ட பின்னர் கர்நாடக அரசின் கோரிக்கையை நிராகரித்த நீதிபதிகள் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவில் மாற்றம் செய்து இன்று முதல் 20ஆம் தேதி வரை வினாடிக்கு 12,000 கன அடி நீரை திறக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர்.